அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு முபி டெய்லர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னுடைய மிஷின் ரூம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். மிஷின் ரூம்னு கூட சொல்லக்கூடாதுங்க. நான் என் வீட்டோட ஒரு மூலையில போட்டிருக்கேன் மிஷினை. அதுக்கு பக்கத்தில் இருக்க ஷெல்ஃபை வந்து நான் வந்து மிஷின் பொருள் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் ஓவர் வியூவே. டிவி இருக்கு. சின்ன ஹால் தான் இப்போ நாங்கள் வந்து கட்டியிருக்கிறது. இனி வந்து பெரிய ஹால் வந்து முன்னாடி கட்டிகிட்ருக்கோம், ஒர்க் போயிட்டுருக்கு. அது வந்து ஃபினிஷிங் முடித்த உடனே காட்டுறேன். இது வந்து இந்த கார்னரில் நான் போட்டிருக்கேன். அந்த ஹாலோட சின்ன ஹால் தான், 8க்கு 10 தான் அந்த சின்ன ஹாலு. இந்த டைனிங் ரூமாக நாங்கள் ஃபஸ்ட்டு விட்டுருந்தோம். அந்த டைனிங் ரூமை வந்து நான் வந்து மிஷின் போட்டு யூஸ் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு வந்து என் கிச்சன் இருக்குது. கிச்சனும் டைனிங்கும் இருக்க மாதிரி ஓப்பன் கிச்சன் மாதிரி நாங்கள் விட்டுருந்தோம். இப்போ வந்து அதை வந்து நான் மிஷின் ரூமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பெட்ரூம் வந்து கொஞ்சம் பெரிய பெட்ரூமாக விட்டுருக்கோம். இவ்வளோதான். இப்போ இந்த கார்னரில் இருக்க ஜன்னல் கிட்டால வெளிச்சமாக இருக்கட்டும் நான் வந்து மிஷின் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து சில்வர் சன் மிஷினு, பவர் மிஷின் தான். இது ரொம்ப எனக்கு பிடிச்ச மிஷின். இது வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரொம்ப அதிகமாக நான் ஸ்டிச் பண்ணுறக்கே ஆரம்பித்தேன். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மிஷின். இந்த நூலெல்லாம் வந்து எங்கள் ஊர் வந்து திருப்பூர். எங்கள் ஊரில் வந்து கொரக்கண்டுன்னு சொல்லுவாங்க. கொரநூல் கிடைக்கும். வேஸ்ட்டில் வந்து எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய கண்டெல்லாம் கம்மியாச்சுன்னா அதை வந்து அப்படியே குடோன்லேருந்து எடுத்து அது கொரநூல் விற்பாங்க. அந்த கொரநூல் விற்கிற இடத்துல போய் வாங்கியிருக்கேன். இது வந்து கிலோ எவ்வளோன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, எப்போவோ வாங்கினது. இது வந்து நமக்கு எல்லா நூலுமே அதில் வந்து சீக்கிரம் அங்குற மாதிரி இருக்கும் நூல். அந்த நூலெல்லாம் இல்லாமல் நம்ம திக்காக இருக்கிற நூலாக பார்த்து எடுத்துக்கணும். அந்த மாதிரி வாங்கினது தான் இதெல்லாம். எனக்கு பெரிய பெரிய ஃப்ராக்கெல்லாம் தைக்கிறதுனால எனக்கு நூல் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, சீக்கிரமாக தீந்துருது. அதனால கண்டு நூலெல்லாம் அந்த 5 ரூபா கண்டு முதல்ல அது 2 ரூபா 2.5 ரூபா இருந்தது ஹோல்சேலில் வாங்கும்போது. இப்போ எவ்வளோன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் அது வாங்குறதே இல்லை. எல்லா கலர்லேயும் இந்த நூல் வாங்கி வச்சுருக்கேன். அங்கேயும் 2 ரோ இருக்குது, அந்த ஜன்னல் கிட்டாலையும் 2 ரோ வச்சுருக்கேன். இந்த செல்ஃப்லேயும் ஒரு செல்ஃபில் நான் வந்து 2 ரோ வச்சுருக்கேன் இந்த கண்டு நூல். இது வந்து கோல்டன் கலரும் இதுவுமே வேஸ்ட்டில் வந்தது தான். எங்கள் மாமா குடோன்லேருந்து நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். யார் கொடுத்ததுன்னு தெரில, எங்கள் மாமா கொடுத்ததுன்னு தான் எங்கள் அம்மா சொன்னாங்க. அந்த நூல் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே கொரநூலில் வாங்கினது தான். இது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கான்னு நான் ஒவ்வொரு நூலையும் எடுத்து அத்து பார்த்து தான் வாங்கினேன். எல்லாமே ஸ்ட்ராங்கான நூல் தான். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சீக்கிரமாக அந்துக்கிட்டே இருக்கும் லைட்டான நூல் வாங்கினோன்னா. இது ஃபுல்லாமே லேஸ் கலெக்ஷன். இந்த லேஸ் கலெக்ஷன் எல்லாமே வந்து நான் ஹோல்சேல் கடையில் வாங்கினது தான். இது ஃபுல்லாக லேஸ் இருக்குது. முன்னாடி இருக்கிறது எல்லாமே ஸ்டோன் லேஸு இதெல்லாம் வந்து நான் முன்னாடி வச்சுருக்கேன். இப்போ வாங்கின நியூவாக வாங்கின லேஸ் எல்லாம் இதெல்லாம் முன்னாடி வச்சுருக்கேன். அந்த சைட்லேயும் ஒரு ரோ இருக்குது, அதுலேயும் லேஸ் தான் இருக்குது. இதுக்குள்ளேயும் லேஸ் தான் இருக்குது. இது ரேராக எடுக்கிற லேஸ் எல்லாம் வந்து நான் உள் சைடு வச்சுருக்கேன். அடிக்கடி எடுக்கிற லேஸு சில்வர் கலர் கோல்டன் கலர் அது எல்லாம் வந்து இங்கே முன்னாடி வச்சுருக்கேன். இப்போ காப்பர் கலரில் நான் நிறையா லேஸ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வந்து சில்க் சாரீ எல்லாம் காப்பர்லையே தான் வருது. அதே மாதிரி காப்பர் ரோப்பு, கோல்டன் ரோப்பு, இங்கே இருக்கிறாங்க கோல்டன் ரோப்பு, அதே மாதிரி சில்வர் ரோப்பு, இது எல்லாமே நான் வாங்கி வச்சுருக்கேன். பேஸ்க்காக சில்வரில் வந்து நமக்கு லேஸ் வேணுங்கிறதுக்காக ஒரு 2 லேஸ் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து சில்வரில் டிசைன் ஃப்ளீட் வைக்கிறதுனா இது கொஞ்சம் ரிப்பன் லேஸ் மாதிரி, அதை வந்து மடித்து ஃப்ளீட் பிடிச்சி அந்த கைக்கெல்லாம் ஓரத்தில் டிசைன் பண்ணுறதுக்காக இது வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுதான் லேஸ் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் ஆரி ஒர்க் பண்ணுற பொருள். இதில் ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கசகசன்னு இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபுல்லாக வந்து இது வச்சுருக்கேன், சில்க் த்ரெட் வச்சுருக்கேன்.
இதில் ஆரி பண்ணும்போது கொட்டி வச்ச பாசி எல்லாம் இருக்குது. ஒர்க் பண்ணும்போது கொட்டி வச்ச பாசி நான் இதை ஆரி பண்ணும்போது இந்த கிண்ணத்தில் தான் கொட்டி நான் வந்து ஒர்க் பண்ணுவேன். அதெல்லாம் இங்கே இருக்குது. இது வந்து குஞ்சம், நம்ம சாரீ ப்ளவுஸுக்கு வந்து தொங்க விடுற பீடெல்லாம் இதில் இருக்குது. இது வந்து ரேட் கம்மியாக நம்ம வச்சு கொடுக்குறது 30 ருபீஸ் 25 ருபீஸ் அந்த மாதிரி வச்சு கொடுக்குற பீடு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக வச்சு கொடுக்குறதெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம ரேட் வாரியாக நம்ம ஒன்றுலையும் தனித்தனியாக போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து செயின் இந்த லேஸ் இருக்குது, பீட் லேஸ் இருக்குது. இங்க இது கைக்கு வந்து அந்த ஒரு லைன், இந்த லேஸ் வந்து கைக்குள்ளே போயிடணும். இது வந்து வெளியில் இந்த பீடு மட்டும் தொங்குற மாதிரி வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரைடல் ப்ளவுஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி வச்சா ரேட் கம்மியாக பண்ணணும், ஆனால் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி லேஸ் வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஆரி ஒர்க் பீடு தொங்க விட்ட மாதிரியே இருக்கும். இந்த பாக்ஸ்லேயும் பீடெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறையா போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இது என்ன சொல்கிறது, ஜர்தோசி போட்டு வச்சுருக்கேன். இதில் இந்த பேட்சும் இங்கே வச்சுருக்கேன், பேட்சுகளும் இங்கே வச்சுருக்கேன். என்னோட இந்த ஃபுல்லுமே இந்த செல்ஃபை ஃபுல்லாக வந்து நான் மிஷின் செல்ஃபாக மாற்றியிருக்கேன். இந்த பாக்ஸ்குள்ளே எல்லாம் கொடுத்த அளவு ப்ளவுசஸ் இருக்குது. அது போக நம்ம வந்து சிலருடைய ட்ரெஸ்ஸுகளும் இதில் இருக்குது, இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. அப்புறம் ஒரு பாக்ஸில் லேஸ் ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி பட்டையாக இருக்கிற லேசஸ் எல்லாம், இந்த மாதிரி இருக்க லேசஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஜிப்பு இது எல்லாமே வந்து இந்த பாக்ஸ்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். மிஷின் திங்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். இதுதான் ஓவராலாக நம்மளோட மிஷின் செல்ஃபு, மிஷின் இருக்க ஏரியா. இதுதான் ஓவராலாக. இன்னொரு மிஷினுமே என்கிட்ட இருக்குது. இதுதான் இந்த இன்னொரு மிஷினு பாருங்கள், சிங்கரில் ப்ரில்லியன்ஸ் அப்படிங்கிற மிஷினு. இதில் வந்து இந்த ஃபுல் எம்ப்ராய்டிங்கும் போடலாம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே இந்த மிஷினில் போட முடியும். பாருங்கள், இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்சஸும் இந்த மிஷினில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கர் ஸ்டிச்சு ஃபஸ்ட்டு இருக்கிறது. இந்த 0ன்னு போட்டிருக்கிறது வந்து சிங்கர் ஸ்டிச்சு. இது வந்து 3 தையலாக தைக்கும். இந்த தையல் ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மிஷின் பற்றி ரிவ்யூ வந்து நான் வந்து உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து காஜா எடுக்கிற இது, பட்டன் வைப்போம் இல்லையா, அந்த காஜா எடுக்கிற இது வந்து ஹூக் வைக்கிறது, பட்டன் வைக்கிறது, இந்த ஸ்டிச்சு. இது ஃபுல்லாமே டிசைன் ஸ்டிச் தான். நம்ம எந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, இதுலேயே வந்து நம்ம ஓவர்லாக் அடிக்க முடியும். இது வந்து ஓவர்லாக் ஸ்டிச்சு. நம்பர் 18ல் இருக்கிறது வந்து ஓவர்லாக் ஸ்டிச்சு. இதுலேயே நம்ம வந்து ஓவர்லாக் அடிச்சுக்கலாம். இந்த மிஷின் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். 2 மிஷின் வச்சுருக்கேன். இந்த மிஷின் ஒன்று, இந்த சிங்கர் மிஷின் ஒன்று. மோஸ்ட்லி இந்த மிஷினில் தான் தைப்பேன். இந்த மிஷின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்பீடாக தைக்கும். ஆனால் இந்த மிஷின் வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக தான் தைக்கும். ஆனால் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பீட் கம்மியாக தைச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஸ்பீட் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷின் வந்து ஸ்பீட் கம்மியாக தான் தைக்கும். அது போக ஒரு ஃபுட் பெடல் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினில் வந்து ரன் பண்ணுறதுக்காக. இதுவும் எலக்ட்ரிக் மிஷின் தான், பெடல் மிஷின் இல்லை. கிளிப் ஜாயின் பண்ணி, ப்ளக்கு ஜாயின் பண்ணி ஃபுட் பெடல் இருக்குது. அதில் வச்சு தான் நம்ம இந்த மிஷினை ஸ்டிச் பண்ணுவோம். கீழே வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்பீடு, லெவலு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மிஷினோட ரிவ்யூ வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், போடுறேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.